செய்திகளை பார்த்து வருகிறோம். வாக்குப்பதிவில் தமிழ்நாடு வரலாறு படைத்திருக்கிறது. தற்போது வரை 4,71,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். வரலாறு காணாத வாக்குப்பதிவை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போது வரை 5 மணி நிலவரப்படி 82.34% வாக்குகள் பதிவாயிருக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி தமிழகம் முழுக்க வந்த மாவட்டங்கள் தோறும் எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் 82.34% கணக்கெடுப்பில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. 5 மணி முதல் 6 மணி வரை தொடர்ச்சியாக பொதுமக்கள் வாக்களிக்கலாம். 7 மணி முதல் 6 மணி வரை என்று மொத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது கூடுதலாக 1 மணி நேரம் இருப்பதால் 90% தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலும் வாக்குப்பதிவினுடைய சதவீதம் என்பது தாண்டும் என்று சொல்லப்படுகிறது. சராசரியாக 6 மணிக்குள் கணக்கு பார்க்கும் பொழுது 90% தமிழ்நாடு எட்டியிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் குறிப்பாக SIR-ல் 73 லட்சம் பேர் டெம்பரரி ஷிப்டட், பர்மனன்ட் ஷிப்டட், அதே போல டெத் என்ட்ரி என பல்வேறு கணக்கின் அடிப்படையில் 73 லட்சம் பேர் முழுமையாக வாக்குப்பதிவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அதன் அடிப்படையில் அவர்கள் எந்த தேர்தலிலும் வாக்கிட போவதில்லை. எனவே அவர்களை முழுமையாக நீக்கிய பின்பு சதவீதம் ஏறும் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சதவீதத்தின் அடிப்படையில் ஒருவேளை அவர்களை நீக்கிவிட்டு மொத்தமாக கணக்கீட்டின் எடுத்தால் 80% வரை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி 90% வந்திருக்கிறது. இதன் மூலம் அனைத்து வாக்காளர்களுமே தொடர்ச்சியாக ஆர்வமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது சராசரியாக அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே மாதிரி ஒரு சீரான நிலைமையை உருவாக்குகிறது. சராசரியாக 65% முதல் 80% வரை பல மாவட்டங்களில் சராசரியாக இருக்கிறது. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 89.32% பதிவாயிருக்கிறது. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே 89.32% வாக்குப்பதிவாயிருக்கிறது. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 73.44% வாக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் இதுவரை கண்டிராத வகையில் தற்போது 82% வாக்குகள் 5 மணி நிலவரப்படி பெற்றிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக முதலிடத்துக்கு தற்போது கரூர் வந்திருக்கிறது. கூடுதலாக இன்னும் 1 மணி நேரம் இருப்பதால் 90% தாண்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய தற்போது கூட அனைத்து வாக்குச்சாவடிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 75,043 வாக்குச்சாவடிகளும் வாக்குப்பதிவு நிறைவு பெறவில்லை. அனைத்து இடங்களிலுமே பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த. ஒருவேளை அவர்கள் செலுத்தும் பட்சத்தில் கூடுதலாக 90% வரை மாறுபடலாம். எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழலில் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 5 மணி நிலவரப்படி சராசரியாக 86.35%, அதே போல புதுக்கோட்டையை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 81.55%, அதே போல நாம் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 82.40%, அதே போல தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கிற தொகுதியிலே 87.28%, அதிகபட்சமாக கரூருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் 87.28% பதிவாயிருக்கிறது. தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்கள் கணக்கீட்டின் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 85.06% பதிவாயிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அரியலூரை பொறுத்தவரைக்கும் 83.1% வாக்குகள் பதிவாயிருக்கின்றன. எனவே தமிழகம் கண்டிராத வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் 5 மணி நிலவரப்படி 82% தற்போது தொடர்ந்து இருக்கிறது. மேலும் 90% வரை 6 மணி முடிவதற்குள்ளாக 90% தாண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.